மிருகங்கள் நியாய தீர்க்கப்படுமா? தேவதூதர்கள் நியாய தீர்க்கப்படுவார்களா? எல்லாருக்கும் சுவாசம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஒருவேளை பிரேயர் பண்ணிட்டு இருக்குமோ? இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஒருவேளை எங்கேயாவது ஊழியம் பண்ணுமோ? நமக்கு தெரியுமா? பைபிள் அதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு, இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள், ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் ஒன்று, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. இந்த இடத்துல எல்லாம் எல்லாம் மண்ணுதான்ப்பா. மிருகமும் ஒண்ணுதான், மனுஷனும் ஒண்ணுதான். அப்படிதானே? எல்லாருடைய ஜீவனும் ஒண்ணுதான், ஜீவ சுவாசமும் ஒண்ணுதான் சொல்லிட்டாரு. ஜீவனுங்களுக்கெல்லாம் சுவாசமும் ஒன்றே அப்படின்ட்டார். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, மிருகத்துக்கு பாவம் பரிசுத்தம் தெரியுமா தெரியாதா? மிருகம் ஆராதிக்குதா இல்லையா? மிருகத்துக்கு தேவனை தெரியுமா இல்லையா? அது யாருடைய சுவாசத்துல தான் வாழுது? தேவனுடைய சுவாசத்துல தான் வாழுது அப்படிங்கறதான் கேள்வி. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? பாருங்க, நீங்க மூணுக்குள்ள வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு முன்னாடி யார் இருக்கா? சுவாசத்தினால் உண்டு பண்ணப்பட்ட தேவ தூதன் இருக்கிறாரு, சுவாசத்தினால் உண்டு பண்ணப்பட்ட மிருகம் இருக்கு, சுவாசத்தினால் உண்டு பண்ணப்பட்ட மனிதன் இருக்கிறான். இதுல நீங்க முதல் ஆளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் தேவதூதன். அவன் எப்படி ஊழியம் செய்யக்கூடிய ஆவி. ஊழியம் செய்யக்கூடிய ஆவிக்கு என்ன இல்ல? உடம்பு இல்ல. ஊழியம் செய்யக்கூடிய இந்த ஆவிக்கு உடம்பு இல்ல. ஆனா தீர்மானிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருக்கா? இருக்கா இல்லையா? தேவதூதர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு, இருக்கணும், இருக்கணும் இல்ல? சரி, இப்ப தேவதூதர்கள் பாவம் செய்வார்களா இல்லையா? தேவதூதர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா இல்லையா? பாவம் செய்த தேவதூதர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தேவதூதர்கள்லயுமே நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் இருந்திருக்கான். அப்படி பாவம் செஞ்ச ஒரு கூட்டம் இருந்திருக்கான். தேவதூதனுக்கு வேலை என்னது? தேவனை ஆராதிப்பது. அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்கான்? பாவம் செய்த தேவதூதர்கள் இருந்திருக்கான். அவனுக்கு நியாய தீர்ப்புக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படியே வச்சிருக்காரு.